Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. இல்ல வெண்பா, கிச்சனுக்குள்ள போனா அங்க வெந்நீர் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால நம்ம தான் கவனமா இருக்கணும். சரியா? இல்லை டாடா, வழக்கமாக மல்லிமா தான் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. நானே போய் எடுத்துல டாடா, அதான் தப்பாயிடுச்சு. மல்லிமா கூட இருந்திருந்தாங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்காது டாடா. அவளோட கேர்லெஸ்னஸால தான் இப்படி ஆயிடுச்சு. வர வர வெண்பா மேல அவளுக்கு அக்கறையே இல்லாம ஆயிடுச்சு. மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் நடந்துக்கிறா. டாடா, ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நான் பாரதியார் வேஷம் போடுறேன்னு சொன்னேன்ல. ஆமாடா சொல்லும். அதுக்கு பாரதியார் ட்ரெஸ் வேணும்னு கேட்டீங்கல்ல, அத டாடா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்கு தான். ஐ பாரதியார் ட்ரெஸ். டாடா, நான் காம்படிஷனுக்கு பாரதியார் கவிதை எல்லாம் படிச்சு வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ் போட்டு நான் இப்ப நடிச்சு காட்டவா? ஓ சூப்பர். ஒரு ரிஹர்சல் பாத்துறலாமே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன். ஓகே, எடுத்துட்டு போங்க. சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே வெண்பா வா 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 கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. எப்படிடா தங்கம்? டாடா, நான் சின்ன பொண்ணு டாடா, என்னால எப்படி பண்ணிக்க முடியும்? மல்லிமா தான் பண்ணி விட்டாங்க. நான் நடிக்கிறது பார்க்க வாங்கம்மான்னு கூப்பிட்டேன். அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மல்லியம்மா முன்ன மாதிரி இல்லடா. அவங்க பார்க்கலன்னா என்ன? டாடா இருக்கல்ல, சரியா? டாடா பாக்குறேன், நீ நடி போ. ஓகே டாடா. ரெடியா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஐயோ பா. துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஓகேவா டாடா? ஓகேமா. வெண்பா வெண்பா, நீ அப்படி பாட்ட என் கண்ணுக்கு பாரதியாரே வந்து பாடின மாதிரி இருந்துச்சுமா. எப்படி இவ்வளவு பெரிய பாட்டு உனக்கு மனப்பாடமாச்சு? அந்த ஆக்ஷனு, உச்சரிப்பு, அந்த முகபாவம், அதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு வெண்பா? ஸ்கூல்ல உங்க மிஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்கூல்ல மிஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கல டாடா, இதெல்லாம் என் மல்லிமா சொல்லி கொடுத்தது. இவ்வளவு நல்லா நான் பண்ணும் போது உங்களுக்கு தெரிய வேண்டாமா இது மல்லிமா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு? யார் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உன்னோட டேலண்ட் தான் வெண்பா. மல்லிமா நல்லதான் நான் இவ்வளவு நல்லா கத்துக்க முடிஞ்சது. மல்லிமா கத்து கொடுத்தா நான் எது வேணா கத்துப்பேன் டாடா. ஆனா நீ செமையா லேர்ன் பண்ணி செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்ட. நான் சொல்றேன், நிச்சயமா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். சூப்பர் டாடா, நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு கிளாஸ்ல முதல்ல ரிஹர்சல் பண்ணி எங்கள் டீச்சருக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். அப்புறம் தான் ஸ்கூல் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்க. அதான் நீ இங்கே பின்றிய வெண்பா, கிளாஸ்ல எல்லாம் நீ கண்டிப்பா அசத்திடுவ. டாடா, ஸ்கூலுக்கு மல்லிமாவும் வராங்க. மல்லிமா என் கூட இருந்தா நான் இன்னும் நல்லா பண்ணுவேன். வெண்பா, மல்லியம்மா என் கூட இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது.
மல்லியம்மா இருந்தாலும் இல்லனாலும் நீ பிரமாதமா பண்ணணும், சரியா? நோ டாடா, எனக்கு மல்லிமா இருந்தாதான் ரொம்ப கான்ஃபிடென்ஸே வரும். மல்லிமா இல்லைனா கான்ஃபிடென்ஸே வராது. வெண்பா வேற மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்காள. இந்த சமயம் பார்த்து மல்லி வேற தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அதுக்காகலாம் அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. வெண்பா தனியா நிக்க கத்துப்பா. வெண்பாவும் நானும் யாரும் இல்லாமலே தனியா நிக்க கத்துப்போம். You are a paid labor. அத தவிர உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் கிடையாது. அத உன் மூளையில ஸ்ட்ராங்கா நிறுத்திக்கோ. எனக்கும் என் பொண்ணுக்கும் இடையில வேற யாருக்குமே இடம் இல்ல. உனக்கு 10 நாள் டைம். உனக்காக நாங்க எல்லாரும் காத்திருப்போம். அதுக்குள்ள இந்த வாழ்க்கையை நீ உதறிட்டு வரல, நாங்க எல்லாம் செத்து போயிட்டோங்கிற தகவல் உன்னை வந்து சேரும். அண்ணன் சொன்ன 10 நாள் ஆயிடுச்சு. இன்னும் என்னால வெண்பாவை வெறுக்க வைக்க முடியல. என்ன செஞ்சாலும் அவ இன்னும் அதிகமா ஒட்டிக்கிறா, விலகவே மாட்டேங்கிறா. பெருசா ஏதாவது செஞ்சாதான் அவளுக்கு என் மேல வெறுப்பு வரும். ஆனா பெருசா அவளுக்கு நான் என்ன பண்ணிட முடியும்? கடவுளே, நீதான் அதுக்கான தைரியத்தை கொடுக்கணும். மல்லிமா, வா உட்காரு. என்ன வெண்பா, அதுக்குள்ள ஸ்கூல் கிளம்பிட்ட? இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல. நீங்க ஏன் காலையில எழுப்பவே வரல? அது எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சுமா, அதான் நான் சொன்னேனே. அதனால தூங்கிட்டேன். அப்புறம் பால் கொடுக்க, குளிப்பாட்ட, ட்ரெஸ் மாட்ட எதுக்குமே வரலையே மல்லிமா. அதான் இப்போலாம் நீயே சமத்தா பண்ண ஆரம்பிச்சிட்டல. நான் பண்ணுவேன், ஆனா நீங்க எப்பவும் கூட இருந்தா நான் இன்னும் ஹாப்பியா பண்ணுவேன்ல. நீங்க வருவீங்கன்னு பார்த்து அப்புறம் நானே கிளம்பிட்டேன். வெண்பா, எப்பவும் நம்ம சந்தோஷத்துக்கு, நம்ம உற்சாகத்துக்கு அடுத்தவங்கள நம்பி இருக்க கூடாது. யாரு கூட இருந்தாலும் இல்லனாலும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே மல்லியம்மா, அப்புறம் ஏன் நான் தனியா பண்ணணும்? கடவுளே, இந்த குழந்தைக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? மல்லியம்மா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. என்ன வெண்பா இது? பாரதியார் காஸ்டியூம். நேற்று டாடா கிட்ட நடிச்சு கத்தும் போது நீங்களும் வாங்க முடியுமான்னு கூப்பிட்டேன், நீங்க வரவே இல்லை. டாடா பயங்கரமா சந்தோஷமாயிட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. நீ கண்டிப்பா வின் பண்ணுவ, எனக்கு தெரியும். மல்லிமா, இன்னைக்கு கிளாஸ்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரிஹர்சல். இன்னைக்கு பெஸ்டா பண்றவங்கள தான் நாளைக்கு ஸ்டேஜ்ல பண்ண வைப்பேன்னு எங்க மிஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்துருங்க மல்லிமா. வெண்பா, நான் தான் அம்மாக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னல, என்னால வர முடியாதுமா, நீயே பண்ணிடு. மல்லிமா ப்ளீஸ் மல்லிமா, நீங்க வரலன்னா என்னால கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியாது. நீங்க வந்துருங்க. வெண்பா, இந்த மாதிரி யாரு கையும் புடிச்சு நடக்க கூடாது, யார் மேலயும் சாஞ்சு நிக்க கூடாது. நாம நம்ம கால்ல நிக்கணும். நம்ம நம்பிக்கைக்கு இன்னொருத்தரை சார்ந்து இருக்கவே கூடாது. அதை நிரூபிக்க வேண்டிய நாள் உனக்கு இதுதான். நீ உன்னதான் நம்பணும், வேற யாரையும் நம்பாத. நான் அப்படிதான் மல்லிமா நினைக்கிறேன், ஆனா முடியலையே. நான் சின்ன பொண்ணு தானே, இதெல்லாம் கத்துக்க எனக்கு நாள் ஆகும்ல. ப்ளீஸ் மல்லிமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்துருங்க. வெண்பா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. டாடா கிளம்பிட்டார் போல இருக்கு. மல்லிமா, என் காஸ்டியூம் நான் வச்சுட்டு போறேன். ஐயோ, வரும்போது எடுத்துட்டு வந்துருங்க. வேண்டாம் வேண்டாம், நீ அதை எடுத்துட்டு போயிடு. இல்ல காஸ்டியூம் வச்சுட்டு வந்தாதான் நீங்க கண்டிப்பா வருவீங்க. நான் வர மல்லிமா. நில்லு வெண்பா, வெண்பா. லேட் ஆகுதுல வெண்பா. இது வந்துட்டல டேடா. வெண்பா, அந்த பாரதியார் காஸ்டியூம் இருந்த பேக்குங்க? அது மல்லிமா ரூம்ல இருக்கு டேடா. இன்னைக்கு ரிஹர்சல்னு சொன்னியே, அந்த காஸ்டியூமை கொண்டு போகணும்னு சொன்னல. டாடா, மல்லிமா ரிஹர்சலுக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க, அப்ப உங்களை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இல்ல, அதுக்கு நீயே கையில கொண்டு வரலாம்ல.
அப்பதான் மல்லிமா ஸ்கூலுக்கு வருவாங்கடா. மல்லிமா கூட இருந்தா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். மல்லியம்மா வரேன்னு சொன்னாங்களா? வரேன்னு சொன்னாங்கடா. மல்லிமா ஏமாத்த மாட்டாங்க. சரி வா நம்ம போலாம். போலாம். கடவுளே, இந்த வீட்ல ஒரு மருமகளை போல ரொம்ப அந்தஸ்தா நான் விளக்கேத்தின நாள் இருந்திருக்கு. இன்னைக்கு யாரோ போல இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி விலகி நிக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு விலகி நிக்கிறதோ விஜயை விட்டு விலகி நிக்கிறதோ எனக்கு வருத்தமே இல்ல. ஆனா வெண்பாவை விட்டு விலகி நிக்க போறேங்கிறது கஷ்டமா இருக்கு. நெஞ்செல்லாம் வலிக்குது. அதுவும் இன்னைக்குதான் நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கான 10வது நாள், கடைசி நாள். இன்னைக்குள்ள நான் வெண்பாவை வெறுக்க வைக்கணும். என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்னோட இந்த முயற்சியில அந்த பிஞ்சு மனசு காயப்பட்ட கூடாது. அவ மனசு வலிக்காம என் மேல வருத்தத்தை மட்டும் வரவை. வேதனையே இல்லாம என்னை வெறுக்க வச்சிடு. விஜய் சார், எனக்கும் தன்மானம் இருக்கு. அக்ரிமெண்ட்ல இல்லாததையெல்லாம் செஞ்சு நானும் தேவையில்லாம அவமானப்பட முடியாது. மல்லை, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும். எனக்கு வேலை இருக்கு. இங்க நிக்கிறது, என் கூட பேசுறது, இதெல்லாம் கூட உன்னோட வேலை தான். நானும் உன் வேலை விஷயமா உன்கிட்ட பேசணும்னு கூப்பிடுறேனே தவிர உன்னை விளையாட கூப்பிடல. காலையில என் வேலை வெண்பாவை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது. அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி வெண்பா ஸ்கூல் முடிச்சு வர வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அதுதான் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் காப்பி உங்ககிட்ட இருக்குல்ல, போய் படிச்சு பாருங்க. அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் இப்படியே பேசி என்ன சாகடிக்காத. இந்த வீட்ல அக்ரிமெண்ட் படி எதுவும் நடக்கிறதும் இல்ல, வெண்பாவை நேசிக்கிறதும் நடக்கிறது இல்ல. அது ஏன் ஒரு மனுஷியா கூட நீ நடக்கிறது இல்ல. விஜய், வார்த்தைய கவனமா பேசுங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் எந்த விதத்துல அக்ரிமெண்ட் படி நடக்கல? மனுஷியாவே நடக்கலன்னு சொல்றீங்க. அப்படி என்ன நான் மிருகத்தனமா நடந்துக்கிட்டேன்? நீ மிருகத்தனமா தான் நடந்துகிட்ட மல்லி. போறேன்னு கடைசியா மிருகத்தனமா தான் நடந்துகிட்டு இருக்க. இன்னையோட வெண்பாவை பிரிய போறேன்னு தவிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் அவன் மனசை வெறுக்க வைக்க முடியலன்னு போராடிட்டு இருக்கேன். அதனால ஒவ்வொரு ராத்திரியும் நான் அழுதுட்டு இருக்கேன். ஒரு அம்மா கூட தன் பொண்ணுக்காக அப்படி அழுதுருக்க மாட்டாங்க. நான் அவ்வளவு அழுதுட்டு இருக்கேன். என்ன போய் மிருகத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்றீங்களே? வெண்பாவுக்கு காலையில சாப்பாடு ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னவ தானே நீ? வெண்பாவை பட்னியா அனுப்புறதுக்கு ரெடியானவ தானே நீ? அரக்கத்தனமா உட்கார்ந்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, நான் இங்க என்ன சமைக்கிறதுக்கா வந்தேன்னு ஸ்டைலா ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவ தானே நீ? என்னமோ இப்ப சென்டிமெண்டா டயலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. விஜய், நீங்க எனக்கு கேர் டேக்கரா இருக்கிற வேலையை மட்டும் கொடுக்கல, வெண்பா மனசுல வெறுப்ப விதைக்கிற பொறுப்பையும் கொடுத்திருக்கீங்க. அந்த வேலையும் நான் செய்யணும் தானே? செய்யலனா அக்ரிமெண்ட் படி நடக்கலன்னு சொல்லி என்ன இன்னும் 6 மாசம் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா என்ன இந்த வீட்ல வச்சுக்க முயற்சி பண்ணுவீங்க. எனக்கு என்ன தலையெழுத்தாங்க? யாரோ ஒருத்தர் வீட்ல கொத்தடிமை மாதிரி இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் இல்லன்னு சொன்னேன். வெண்பாவுக்கு என் மேல கோபம் வரணும்னு தான் அப்படி சொன்னேன். அதுக்கு நீ வேற ஏதாவது வழியை யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு குழந்தை பசியோட விளையாடி இருக்க கூடாது. விஜய், நான் பிரேக்ஃபாஸ்ட் இல்லன்னு சொன்னதும் ரஞ்சிதா உடனே பிரெட் ரெடி பண்ணி கொடுத்தால, அந்த பிரெட்டை யாருங்க வாங்கி வச்சது? ஒரு ஹோம்மேட் பிரெட், வீட் பிரெட், குழந்தைங்களுக்காக ஒரு அம்மா கவனமா பண்ற பிரெட். அது தேடி புடிச்சு வாங்கி வச்சவன் நான். அதுல தடவுன பட்டர், அதுல தடவுன ஜாம், இதெல்லாம் போற வழியில எங்கேயோ வாங்கினது கிடையாது. வெண்பாவுக்கு எது நல்லது, வெண்பா எது சாப்பிடுவான்னு தேடி தேடி நான் வாங்கி வச்சிருக்கேன். என்னோட அன்பு அக்கறை எல்லாம் அதுல தெரியுங்க. அதெல்லாம் கவனிச்சு பாக்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு அவ மனச மெக்கானிக்கலா பாக்குறவங்களுக்கு தெரியாது. எல்லாருமே அவங்க யாரா இருந்தாலும் சரி
நமக்கு வேலை பார்க்க கிடைச்ச அடிமைங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு புரியாதுங்க. அதை விடு. என் பொண்ணு கையில வெந்நீர் பட்டு துடிச்சால, அது ஏன் நடந்துச்சு? நான் ஒரு ஆம்பளையா தனியா என் பொண்ணை வளர்த்திருக்கேன். அப்ப கூட இப்படி ஒரு காயம் அவன் உடம்புல உண்டானது கிடையாது. ஆனா ஒரு கேர்டேக்கரா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு காயம் உண்டாயிருக்கு. என் பொண்ணுக்கு எவ்வளவு துடிச்சு போயிட்டா தெரியுமா? சம்பளத்துக்கு வேலை பாக்குறவ குழந்தை இருக்கிற வீட்டுல வெந்நீரை வச்சுட்டு ஏன் போன் பேச போனோம்? உனக்கு அவ்வளவு தூரம் போன் முக்கியமா போச்சுல்ல, என் பொண்ணு முக்கியம் இல்லாம போயிட்டால, அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. எப்படி விஜய் மனசாட்சி இல்லாம உங்களால இப்படி பேச முடியுது? ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்கு நான் காரணமும் இல்ல. ஆனா நான் வெண்பாக்கு செஞ்சது எல்லாமே இப்ப ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுல்ல. அந்த மல்லி இப்ப இல்லையே, அதான பிரச்சனை. மல்லி என்னைக்கும் மாற மாட்டா விஜய். உங்க பார்வைதான் மாறி இருக்கு. அவ்வளவு சூடா நான் வெந்நீரை அங்க வைக்கல விஜய். குழந்தை இருக்கிற வீட்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத முட்டாள் இல்ல நான். யாரோ வந்து திரும்ப சூடு பண்ணுவாங்க, சதி பண்ணுவாங்க. அதெல்லாம் துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. யாரையும் குறை சொல்ற வேலையும் எனக்கு இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் பண்ணணும்னு அக்ரிமெண்ட்ல எனக்கு எந்த ரூல்ஸும் இல்லையே. மல்லி, அக்ரிமெண்ட் புதுசா கதை சொல்லாத. இதெல்லாம் ஏன் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன பத்தி என்னங்க தெரியும்? இதே வீட்ல நீ 3 மாசம் இருந்திருக்க. என்னைக்காவது அக்ரிமெண்ட்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? இப்ப எப்படி திடீர்னு அக்ரிமெண்ட பத்தி பேச ஆரம்பிச்ச? ஏன்னா உன் திட்டம் நிறைவேறல. உன்னோட கணக்கு பலிக்கல. உன்னோட பகல் கனவு வெளுத்து போச்சு. நீ கட்டின மண் கோட்டை சரிஞ்சு போச்சு. அதனாலதான் அக்ரிமெண்ட் இந்த கதையை ஆரம்பிச்சிருக்க. என்ன விஜய் இதுக்கு அர்த்தம்? நான் என்ன கணக்கு போட்டேன்? ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? என்ன மயக்கி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, அது நடக்காதுன்னு தெரிஞ்சதும் நீ என் பொண்ணை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்ட. உங்க மேல ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிட்டீங்கல்ல. இதுக்கு நீங்க என்ன கத்தியால குத்தி கொண்டு இருக்கலாம் விஜய். அது இவ்ளோ கொடுமையா இருந்திருக்காது. ஆமா விஜய், நான் உங்களை நேசிச்சது உண்மைதான். அதை இப்ப கூட நான் மறுக்க போறது இல்ல. இப்ப மட்டும் இல்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கூட நான் மறுக்கவே மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் மேல அவர் நல்லவரா இருக்கிற பட்சத்துல இயல்பா ஒரு காதல் வரும் தானே. அப்படிதான் எனக்கும் வந்துச்சு. ஆனா அதுக்கு உங்க பணம், உங்க ஸ்டேட்டஸ் காரணம்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதுதாங்க சீப்பா இருக்கு, வக்கரமா இருக்கு. நான் விஜய நேசிக்கல, வெண்பாவோட டாடாவை நேசிக்கிறேன். வெண்பாவோட டாடாவை நேசிக்கிறவ வெண்பாவையும் நேசிக்கதானே செய்வா. ரெண்டையும் பிரிச்சு பேசாதீங்க. இந்த கதையெல்லாம் எங்கேயாச்சும் ஊர்ல போய் சொல்லு. பாலை நேசிக்கல, அந்த பால் இருக்கிற கிண்ணத்தை தான் நேசிச்சேன்னு பூனை சொல்ற கதையா இருக்கு. நீ என்னதான் மல்லி வலை போட்டு பிடிக்க நினைக்கிற? அது முடியாம போனதுனால என் பொண்ணை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹலோ, அப்படிதான் நீங்க நினைப்பீங்கன்னா தாராளமா நினைச்சிட்டு போங்க. உங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? வெண்பா அம்மாங்கிற வார்த்தையை வெறுக்கணும். வெறுப்பா அது இன்னைக்கு நடந்தாலும் நடக்கும். அது வரைக்கும் வார்த்தை விடாம அமைதியா இருங்க. கிளாஸ்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரிஹர்சல். இன்னைக்கு பெஸ்ட்டாக பண்ணுறவங்கள தான் நாளைக்கு ஸ்டேஜில் பண்ண வைப்பேன்னு எங்கள் மிஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க முடியுமா? நான் விஜய நேசிக்கல, வெண்பாவோட டாடாவை நேசிக்கிறேன். வெண்பாவோட டாடாவை நேசிக்கிறவ வெண்பாவையும் நேசிக்கதானே செய்வா. மல்லிமா ப்ளீஸ் மல்லிமா, நீ வரலன்னா என்னால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியாது. நீங்கள் வந்துருங்க. ஏய் வெண்பா, நீ பாரதியார் தானே? நீ ஏன் இன்னும் பாரதியார் காஸ்டியூம் போடாமல் இருக்க? என் மல்லிமா என்னோட காஸ்டியூம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களாம் எங்கள் காஸ்டியூம் போட்டுட்டு வந்துட்டோம். நீயும் உன் காஸ்டியூம் போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. என் மல்லிமா கூட இருந்தால் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். அதனால தான் நான் மல்லிமாவை கொண்டு வர சொன்னேன். யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் எங்கள் டேடி சொல்லியிருக்காங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. எனக்கு என் மல்லியம்மா இருந்தது தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏ வெண்பா, இன்னைக்கு உன் மல்லியம்மா வராமல் போகிறாங்க. உன் கான்ஃபிடென்ஸ்லாம் ஜன்னல் வழியாக பறந்து போகுது.
இருக்காதீங்க, என் மல்லிமா என்னை கைவிட மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.